Sunday March audio launch, நிறைய அதை பற்றி தான் பேசணும். But thanks for giving opportunity and place for இது என்ன மாயம் in this occasion. இது என்ன மாயம் விக்ரம் சாரோட நான் ஜாயின் பண்ணிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் படம். ஒரு பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் நான் படம் பண்ணுறது, அந்த ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் படம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அம்மா சொன்னாங்க, நான் சொல்லும்போது சொன்னாங்க, சிவாஜி சார் ஃபேமிலியில் படம் பண்ணுறோம், இது ரொம்ப ரொம்ப நல்ல படமாக வரும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அது ஆல்ரெடி விக்ரம் தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு நல்ல படமாக கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து லிஸ்டின் சார். நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அவர் இந்த படம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சைவம் ரிலீஸ் ஆனோடனே இந்த படம் பண்ணலான்னு ஆரம்பித்து உடனே ஒரே மீட்டிங்கில் விக்ரம் ஒரு கதை கேட்டு எல்லாம் ஓகே இப்படி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு லாஸ்ட் 10 days ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. ஐ திங்க் வி ஆர் ட்ரைங் டு கிவ் அ பெஸ்ட். கம்மிங் பேக் டு சண்டமார்தம், வெங்கடேஷ் சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். டைரக்டர் அசோசியேஷனில் ஒரு எலெக்ஷன் அப்போ தான் சாரை மீட் பண்ணேன். ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் சார். ஐம் ஷுர் இந்த படம் உங்களுக்கு திருப்பியும் ஒரு நிறைய கொடுத்துருக்கீங்க ஐட்ஸ் இந்த படம். பிகாஸ் நிறைய ஆக்டிங்கில் போய் பிரேக் அப்புறம் திருப்பி வந்து பண்ணுறீங்க. ஐம் ஷுர் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் நான் நம்புகிறேன். Sharath sir, I think you look so handsome in the film. I saw some pieces you showed me, and let it be a great film for you and your company. அடுத்த படம் நிறைய மனோபல சாருக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் சதுரங்க வேட்டை ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ஃபிலிமாக கொடுத்துருந்தீங்க சார். இந்த படமும் பெருசாக வரணும்னு நான் நம்புகிறேன். மாரி பாலாஜி, ஐம் ஷுர் இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம். தனுஷ் சார் உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வி ஆர் லான்ச்சிங் கீர்த்தி சுரேஷ் வந்திருக்காங்க. கீர்த்தி இஸ் மேனகா மேடம் டாட்டர். இந்த படத்தில் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும். கீர்த்தி, ஆல் தி பெஸ்ட் கீர்த்தி.